குடிலகுந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ குடிலகுந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 21ஆம் நாள் 3/2/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்று முருகப்பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற திதி வாரியான விரதமாகிய சஷ்டி விரதம். முருகனை வேண்டி வழிபாடு செய்வதற்கு சிறப்பு. இந்த சஷ்டி திதி வளர்பிறை சஷ்டியிலே முருகப்பெருமானை வேண்டி பிரார்த்தனைகள் செய்வது, முருகன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற அபிஷேகங்கள் ஆராதனைகள் உற்சவங்களிலே கலந்து கொள்வது ஒரு சிறப்பை தரக்கூடியது. பொதுவாக இந்த தை மாதம் மலர்ந்திருக்கிறது. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று முன்னோர்கள் சொன்னார்கள். சுபகாரியங்கள் செய்வதற்கு ஒரு சிறப்பான மாதமாக ஆரம்பிப்பது இந்த தை மாதம். இவ்வாறு இந்த தை மாதத்திலே பல சுபகாரியங்கள், இல்லங்களிலே திருமணங்கள் போன்றவை, புதுமனை புகுவிழாக்கள், பல்வேறு ஆலயங்களிலே கும்பாபிஷேகங்கள், இவையெல்லாம் இந்த தை மாதத்திலே ஆரம்பித்து கொள்ளுவது அதற்கு ஒரு சிறப்போடு கூடியது. இந்த தை மாதத்திலே வருகின்ற பூச நட்சத்திரம் தை பூசம் ஒரு சிறப்பு கொண்டது. அதேபோல் தை மாதத்திலே வருகின்ற கார்த்திகை நட்சத்திரம் தை கிருத்திகை முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்தது. தை மாதத்திலே வருகின்ற அமாவாசை தை அமாவாசை அபிராமிப்பட்ட உற்சவங்கள் என்று இந்த ஒவ்வொரு சிறப்புகள் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு திதிகளுக்கு உண்டு. அந்த வகையிலே இந்த தை மாதத்திலே நாமும் இன்று சஷ்டி திதியிலே முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்வதும், வருகின்ற வியாழக்கிழமை தை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம். இந்த முருகப்பெருமான் கார்த்திகை நட்சத்திரத்திலே தோன்றியவர், கார்த்திகை பெண்களினாலே வளர்க்கப்பட்டவர், கார்த்திகேயன் காங்கேயன் என்று போற்றப்படுகின்றவர். எதிர்வரும் வியாழக்கிழமை தை கிருத்திகை. இந்த தை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்போடு கூடியதாக தை கிருத்திகை முருகனை வேண்டி வழிபாடு செய்வதற்கும் ஒரு சிறப்பு. இவ்வாறு இந்த தை மாதத்திலே வருகின்ற ஒவ்வொரு சிறப்பான நாட்களில் நாமும் இறை வழிபாடுகளிலே ஈடுபட்டு பிரார்த்தனைகள் செய்வதோடு ஆலயங்களில் சென்று தொண்டுகள் செய்ய வேண்டும். அதேபோல் ஆலய வழிபாடுகள் மட்டும் செய்தால் போதாது. நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய தாய் தந்தையர்கள், அவர்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாத்தா பாட்டி, இவ்வாறான வயதிலே முதிர்ந்தவர்கள், பெரியோர்கள், முதியவர்கள் வீடுகளிலே இருந்தால் பொக்கிஷமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். அவர்கள் வீடுகளிலே இருந்தால் நமக்கு பல்வேறு குட்டி குட்டி கதைகளை சொல்வார்கள், அறிவுரைகள் சொல்வார்கள். நன்மை தீமைகள் பலவற்றை கண்டு வாழ்ந்து வாழ்க்கையிலே அனுபவித்தவர்கள். அவர்களுடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட வேண்டும்.
அவர்கள் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும். வயதானவர்கள் வீடுகளிலே இருந்தால் பொக்கிஷமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. காலை வேளையிலே நாங்கள் பிரச்சனைகள் பற்றி சிந்திப்பது அவ்வளவு பிடித்தமானதாக இருக்கலாம். ஆனால் சில வேளைகளிலே நாங்கள் சிந்திப்போம், பிரச்சனைகள் வரும் பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பல பிரச்சனைகள் எங்களை சந்திக்கின்றன. நோய் வருகின்ற பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பல நோய்கள் எங்களுடைய உடலை பீடித்திருக்கின்றன. இப்படி எங்களுடைய வாழ்வில் சில வேளைகளிலே சொல்லுவார்கள், பனையால் விழுந்தவனை மாடேறி மிதித்தது போல பிரச்சனைகள் அடுக்கடுக்காக எங்களை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் மனமுடைந்து போகின்றோம், துன்பப்படுகின்றோம். அந்த துன்பத்திற்கு வேதனைக்கு அளவில்லாமல் போகலாம். இயேசு ஒரு முறை பேய் பிடித்தவனை துரத்துகின்ற பொழுது அந்த பேயால் பிடிக்கப்பட்டவர் இந்த அலகையினாலே பலவிதமாக துன்புறுத்தலுக்குள்ளாக்கப்படுகின்றார். அவரை கட்டி வைப்பதற்கு கூட முடியாதவாறு சங்கிலிகளாலே கட்டி வைப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய துன்பத்திலே இருந்து இயேசு அவருக்கு விடுதலை கொடுப்பதற்கு அவரை பீடித்திருந்த இந்த அலகையை அவர் விரட்டி அடிப்பதற்கு முன்னதாக அவனுடைய பெயர் என்னன்னு சொன்ன பொழுது ஒரு படை என்று சொல்கின்றார். ஒரு பேய் அல்ல, ஒரு அலகை அல்ல, பல பேய்கள் ஒன்றாக கூடி அவரை துன்புறுத்தி கொண்டிருந்தன. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இயேசு அவரை குணமாக்குவதற்கு இந்த பேய்களுக்கு அவர் அதை பார்த்து, அந்த பேய்கள் இறங்குகின்றன, எங்களை துரத்தாதீரும் என்று சொல்லி, எங்களை விட்டு போம் என்று சொல்லுகின்றது. அப்பொழுது அவர் துரத்துகின்ற பொழுது பன்றி கூட்டம் ஒன்று இருந்தது. பன்றி என்று சொல்லப்படுகின்றது யூத சமயத்திலே அசுத்தமான மிருகங்களாக கருதப்பட்டது. இந்த பன்றிகளுடைய கூட்டத்துக்குள்ளே போய் அவைகளெல்லாம் ஓடிப்போய் மலையிலே இருந்து விழுந்து அவை கடலிலே மூழ்கின என்று சொல்லப்படுகின்றது. இங்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால், ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம், ஒரு நோய் அப்படி என்றல்ல, கூட்டாக சேர்ந்து எங்களை வாட்டுகின்ற பொழுது, அல்லது சிலர் தனி மனிதர்கள் பலராலே துன்புறுத்தப்படுவார்கள், பலராலே அவர்கள் துர்பிரயோகம் செய்யப்படுவார்கள், பலராலே அவர்கள் வெறுக்கப்படுவார்கள், பலரும் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக அவர்களுக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட தாங்கொண்ணா துயரத்தின் மத்தியிலும் கடவுளுடைய அருள் எங்களை சந்திக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் நாங்கள் கடந்த நிலையிலே, மேற்கொண்ட நிலையிலே, விடுதலை பெற்ற நிலையிலே நாங்கள் சுதந்திரமாக, அமைதியாக, மகிழ்ச்சியோடு வாழ முடியும். எனவே இப்படிப்பட்ட பெரும் துன்பங்களினாலே துயருறுகின்ற மக்களை இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறுவோம். அவர்களுக்காக கடவுளுடைய அருள் ஏராளமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்காக வேண்டுதல் செய்வோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திய நீதி கொள்கை,
நேர்மை கொள்கை என்பதை மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக அறிமுகம் செய்யப்பட்ட காலத்திலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் நீதிநெறி தவறாமல் நேர்மை என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு தனது நடவடிக்கைகளினூடாக உணர்த்தக்கூடிய பக்குவமிக்க ஒரு தலைவராக இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டினார்கள். நீதி நேர்மையை நிலைநாட்டுவதில் இஸ்லாமிய மார்க்கம் முன்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பர் வெள்ளையர்களுக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. பணக்காரன் ஏழை என்ற வேற்றுமைகள் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களின் ஊடாக மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு மனிதன் குற்றமிழைத்து விட்டால் அந்த மனிதன் எந்த நிலையில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எந்த குடும்ப பின்னணியோடு வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயர்நிலையில் வைத்து மதிக்கப்படுகின்ற மனிதனாக இருந்தாலும் சரி, குற்றவாளியை குற்றவியல் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்த வேண்டும் என்பதில் இஸ்லாம் ஒரு தெளிவான கோட்பாட்டோடு இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனை உணர்த்தும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மிகச்சிறந்த உயர்த்தி மதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாகிய மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடிய சம்பவம் அரங்கேறுகின்றது. இந்த வழக்கு நபிகளாருடைய விசாரணை மன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு நபி அவர்கள் அதை விசாரிக்கின்றார்கள். அந்த விசாரணையின் பின்னணியில் ஃபாத்திமா என்ற பெண்மணி குற்றவாளி என்பது நிரூபிக்கப்படுகின்றது. எனவே இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் ஒரு மனிதன் திருடிய நிகழ்வு உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் திருடியவனுடைய கரம் துண்டிக்கப்பட வேண்டும், அவனுக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் குற்றவியல் சட்டமாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பெண்மணிக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும், வலது கை மணிக்கட்டோடு துண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டம் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நபித்தோழராகிய உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து பேரம் பேசுகின்றார்கள். நபிகளாரிடத்திலே வந்து, அல்லாவின் தூதரே, இந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் ஒரு உயர் குலத்து பெண்மணி, எல்லோரும் மதிக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. எனவே அந்த பெண்ணுக்குரிய தண்டனையை எல்லோருக்கும் கொடுப்பதை போன்று நீங்கள் கொடுத்தால் குடும்ப மரியாதை, குடும்ப மானம் இல்லாமல் போய்விடும். அதனால் தண்டனையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாமே என்று நபிகளாருக்கு ஆலோசனை சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு கோபம் ஏற்படுகின்றது. உடனே மக்கள் மன்றத்திற்கு வந்து நபி அவர்கள் மக்களை பார்த்து பேசுகின்றார்கள். மக்களே, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் அந்த மகளுடைய கரத்தையும் துண்டிப்பதில் பின்மிக்கக்கூடியவனாக இந்த முகம்மது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற பெண்மணி திருடியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தண்டனை இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றது, நிச்சயிக்கப்படுகின்றது. எனவே அந்த தண்டனையில் என்னிடத்தில் யாரும் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது. இஸ்லாம் எவராக இருந்தாலும் குற்றம் செய்தால் அந்த குற்றவியல் தண்டனைக்கு முன்னால் சமனாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோட்பாட்டை சொல்லக்கூடிய மார்க்கம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அல்லாஹ்வினால் இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். எனவே அந்த விடயத்தில் யாரும் என்னிடத்தில் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது, சட்டத்தில் சலுகை கேட்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக மனித சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். ஏன், அல் குர்ஆன் கூட அந்த கோட்பாட்டை மிக தெளிவாக சொல்லுகின்றது. எப்படி, வலா யஜ்ரிமன்னக்கும் ஸனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரோதம் அவர்களுக்கு மத்தியில் நீதியாக நேர்மையாக நடப்பதை விட்டும் உங்களை தடுக்கக்கூடாது. நீங்கள் நீதியாக நடவுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்ற கோட்பாட்டை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த உயர் குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, குற்றவாளி தண்டனைக்கு முன்னால், சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கோட்பாட்டை எங்களுக்கு சொல்லுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு, நபி அவர்களுடைய தோழர்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களோடு சர்ச்சைகள் ஏற்பட்டு விசாரிக்கப்பட்டு முஸ்லிம்
குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த முஸ்லிமுக்கு கூட இஸ்லாம் தண்டனைகளை கொடுக்கின்றது. அந்த நேரத்தில் முஸ்லிம் அல்லாதவன் என்ற அந்த வேறுபாட்டை இஸ்லாம் பார்க்காமல் குற்றவாளி எவராக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும், இறைச்சமுள்ள மனிதனாக இருந்தாலும், அல்லாவை பயந்து நடக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த மனிதனுக்குரிய தண்டனையை நிறைவேற்றுவதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கொள்கையோடு இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வேற்றுமைகள் இஸ்லாத்திலே கிடையாது, வேறுபாடுகள் இஸ்லாத்திலே கிடையாது, உயர்குலம் தாழ்குலம் என்ற அந்த வித்தியாசங்கள் இஸ்லாத்திலே கிடையாது, பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் கிடையாது, அரபி அஜமி என்ற வேறுபாடு இஸ்லாத்திலே கிடையாது. சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமனானவர்கள் என்ற அந்த கோட்பாட்டை நபி அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே இறையச்சத்தோடு அல்லாவை பயந்து நடக்கக்கூடியவர்கள் தான் அல்லாவிடத்திலே சங்கைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள் என்ற அந்த தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே நீதியையும் நேர்மையையும் சமனாக நிலைநாட்டுவதற்கு வந்த மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்த அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே நீதியை, நேர்மையை மனித சமூகத்திற்கு மத்தியிலே கட்டியெழுப்பினார்கள். அதன் மூலம் நீதித்துறையின் முன்னோடியாக நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து நீதித்துறையை நேர்மையாக நாங்கள் நிலைநாட்டுவதற்குரிய பக்குவத்தை பெற்று வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.